பனு இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இருந்தார். பெரும் பெரும் பாவங்கள் செய்த ஒரு மனிதர் சக்கராத்திலே இருக்கிறார். ரூஹ் கைப்பற்றப்படுவதற்காக வேண்டி மலக்குல் மௌத் வந்து கொண்டிருக்கிறார். மலக்குல் மௌத் அவரை நெருங்கும் பொழுது அவர் எந்த ஒரு நலவும் செய்யாத நரகத்துக்குரிய ஒரு மனிதராகத்தான் அந்த ரூஹ் கைப்பற்றப்பட போகிறது. அந்த நிலையிலே அவர் இருக்கிறார். அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத்துக்கு சொல்லுகிறான், அவரிடத்திலே விசாரியுங்கள், அவர் ஏதாவது ஒரு நலவு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை, மனிதர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். மலக்குல் மௌத் விசாரித்த பொழுது அவர் சொல்லுகிறார், எந்த ஒரு நலவும் செய்யவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை நான் ஒரு நலவென்று கருதுகிறேன். என்னிடத்தில் யாராவது தேவையோடு கடன் கேட்டு வரும் பொழுது நான் அந்த கடனை அவருக்கு கொடுத்து விடுவேன். அந்த கடனை ஒருவரால் உண்மையிலே திருப்பி தர முடியாத நிலையிலே கஷ்டத்தோடு இருக்கிறார் என்று நான் கருதும் பொழுது அவருக்கு இன்னும் அவகாசம் வழங்குவேன். அந்த கடனை அவரால் தரவே முடியாது என்ற நிலையிலே அவர் இருக்கிறார் என்று நான் விளங்கும் பொழுது அவரை நான் மன்னித்து விடுவேன். அல்லாஹு தஆலா சொன்னான், இந்த ஒரு நலவு எனக்கு போதும், அந்த ரூஹை சுவர்க்கத்துக்குரிய ரூஹாக கைப்பற்றி கொண்டு வா. கடனை எடுத்து உண்மையிலே அந்த கடனை கொடுக்க முடியாத நிலையிலே உள்ள ஒரு மனிதருக்கு அந்த கடனை நான் மன்னித்து விடுகிறேன், அல்லது உங்களுக்கு இன்னும் அவகாசம் தருகிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உங்களால் முடிந்தவாறு கொஞ்சம் கொஞ்சமாக அதனை தந்துவிடுங்கள் என்று சொல்லக்கூடிய வாசகங்களின் மூலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய மன நிம்மதி இருக்கிறது, அவருக்கு கிடைக்கக்கூடிய மன சந்தோஷம் இருக்கிறது, அவரிலிருந்து நீங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மனதுடைய அழுத்தம் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய தீங்கை அவரை விட்டு அவர் அகற்றுகிறார். அதனால் அல்லாஹ்வுக்கு அது மிகவும் சந்தோஷம்.